பாரதத்தின் தென்கோடியாம் குமரியில் அமைந்துள்ள ஓர் அழகிய சிற்றூர் விராலிக்காடு. இங்குள்ள ஒரு வீடு அன்று சோகத்தின் உச்சியில் நிலை குலைந்து போய் காணப்பட்டது. கணவர் ஆபேல் படுத்த படுக்கையாகி மரணத்தோடு போராடி கொண்டிருக்க, 7 மாத கைக்குழந்தை தேவதாசனை கையில் ஏந்தியபடி தன் எதிர்காலம் அடுத்து என்னவென்று தெரியாது திகைத்து கலங்கியபடி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் அவரது இளம் மனைவி அருமைக்கண். மரண துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அந்த வீட்டிற்கு திடீரென வருகை தருகிறார் பிறவியிலேயே தன் 2 கண்களையும் இழந்த கர்த்தரின் தீர்க்கன் ஒருவர். அத்தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது. உமக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான், அவன் கர்த்தருடைய மந்தையை மேய்ப்பான். தேசம் அதிசயிக்கத்தக்க பெரிய காரியங்களை கர்த்தர் அவனை கொண்டு செய்வார். அவனுக்கு இயேசுதாசன் என பெயரிடுவாயாக. இதுவே உன் வியாதி குணமாவதற்கு அடையாளம் என கூறிவிட்டு போய்விட்டார் அவர். தீர்க்கதரிசி முன்னறிவித்தது போலவே 2/1/1912 அன்று ஆபேல் அருமைக்கண் தம்பதியருக்கு 2வது ஆண்மகனாக இயேசுதாசன் ஐயா அவர்கள் பிறந்தார்கள். சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள் தன் ஆரம்ப கல்வியை நெய்யூர் காக்கர்புரம் பாடசாலையில் பயின்றார். சிறுவயதில் மிகவும் குறும்புக்காரனாக திகழ்ந்த அவர் தன் ஆசிரியரையும் சக மாணவனையும் தாக்கிய சம்பவங்களால் அவருடைய பள்ளி வாழ்க்கை இடையிலேயே நிறைவு பெற்றது. வாலிபத்தின் பாவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் அவரை வந்து ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. பெற்றோரின் வற்புறுத்துதலின் பேரில் 1938 தமது 26வது வயதில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் அவர். முதலில் மதுரை நாடார் சங்கத்திலும் பின்னர் கோயம்புத்தூரில் மதுபான கடைகளை கண்காணிக்கும் கலால் பிரிவில் ஆய்வாளராகவும் பணியாற்றினார். ஒரு நாள் குடும்பத்தினரை பார்க்க ஊர் திரும்பியவருக்கு பூட்டியிருந்த அவர் வீடு சற்று திகைப்பூட்ட அக்கம் பக்கம் விசாரித்த போது அவர் தம்பிகளில் ஒருவரான நல்ல தம்பிக்கு மஞ்சள் காமாலை நோய் முற்றிப்போய் மரணப்படுக்கையில் இருப்பதால் பக்கத்தில் உள்ள திருச்சபையில் கொண்டு போயிருப்பதாக தகவல் கிடைத்தது. தம்பியின் மீது அதீத பாசம் கொண்ட அவர் நிலைமை அறிந்து பதறி போனார். நோய் வந்தால் மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என பெற்றோரிடம் சண்டையிட்டு தம்பியை நெய்யூர் மிஷன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி சென்றார். தம்பிக்கு நோய் முற்றவே ஒரு நாள் பகல் மீண்டும் மீண்டும் தண்ணீர் கேட்டு அழுது கொண்டே இருந்தார் அவர் தம்பி. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த இயேசுதாசன் ஐயா அவர்கள் கைவிசிறியால் தம்பியின் தலையை தாக்கிவிட்டார். அடுத்த சில நிமிடங்களில் தம்பியின் உயிர் பிரிய, குற்ற உணர்வு நெஞ்சை பிழிய, சமாதானத்தை இழந்து மனவேதனையில் துடித்தார். எந்நேரம் உன் தம்பியை நினைத்து அழுது கொண்டே இருந்தவரிடம், மகனே, நீ இன்று மரித்தால் எங்கே போவாய் என்ற கேள்வியோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டார். இந்த கேள்வி அவரது ஆழ்மனதில் ஆழமாய் பதிய பல கேள்விகளோடு வேதாகமத்தை வாசிக்க துவங்கினார். இரவும் பகலும் வேத வசனங்களை வாசிப்பதும் மனப்பாடம் செய்வதுமே அவருடைய முழுநேர பணியாக இருந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்னும் வேத வசனத்தின்படி தன் பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார். 1940வது வருடம் தன்னுடைய 28வது வயதில் இயேசுதாசன் ஐயா அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திருவண்ணாமலை சென்று பாஸ்டர் பத்மநாபன் பிள்ளை என்பவரிடம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் முழுக்கு ஞான ஸ்நானமும் பெற்றார்கள். அதன் பின் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரிப்பதையே வாஞ்சித்த அவர் எப்போதும் தனித்திருந்து உபவாசித்து வந்தார். தம்பி இறந்த நாளிலிருந்து தலைமுடியையும் தாடியையும் நீளமாக வளர்த்து நசரேய விரதம் காத்தார். ஆத்தும பாரத்தால் நிறைந்து கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் கால்நடையாகவே சுற்றித் திரிந்து கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார். எங்கு சென்றாலும் கால்நடையாகவே செல்வார். மீதி நாட்களில் உபவாசித்து ஜபிப்பார். இந்நாட்களில் கர்த்தர் சாது ஐயா அவர்களிடம், நீ என் மந்தையை மேய்ப்பாயா என்ற கேள்வியோடு முழுநேர ஊழியத்திற்காக அழைத்தார். 1941 வருடம் தமது 29வது வயதில் சாது ஐயா அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். வேர்க்கிளம்பி அருகிலுள்ள ஒரு மலைக்குன்றில் ஏறி தனித்திருந்து உபவாசித்து பல மணி நேரம் ஜபிக்க ஆரம்பித்தார். உபவாச நாட்களில் தேவ ஆவியானவர் சாது ஐயா அவர்களை வரங்களினால் நிரப்பினார். மலையிலிருந்து ஐயா இறங்கி வருவதை கவனித்த மக்கள், தேவதூதன் ஒருவர் பூமியில் நடமாடுகிறார் என பேசிக் கொண்டார்களாம். மோசேயோடு முகமுகமாய் பேசின தேவன் சாது ஐயா அவர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், விசுவாசம்,
குணமாக்கும் வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிகளை பகுத்தறிதல் என எக்கச்சக்கமான ஆவியின் வரங்களால் தேவன் ஐயா அவர்களை அலங்கரித்தார். சாது ஐயா பூவங்கோடு வரும்போதெல்லாம் தேவசகாயம் பண்ணையாரின் வீட்டின் மேலறையில் தங்கி உபவாசித்து ஜபிப்பது வழக்கம். சாது ஐயா இருக்கிற இவ்வீட்டை நோக்கி ஏராளமான வியாதியஸ்தர்கள், பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்கள் வர ஆரம்பித்தார்கள். சாது நோயாளிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபிப்பார்கள். உடனே பிசாசுகள் அலறி ஓடும், வியாதியஸ்தர்கள் குணம் அடைவார்கள். சாது ஐயா சென்னையிலும் பின்னர் ஆந்திர மாநிலம் மசூலி பட்டணத்திலும் போய் ஊழியத்தை செய்தார். பின்னர் தேவ சித்தத்தை உணர்ந்து பூவங்கோடு திரும்பிய அவர் பூவங்கோடு பாவடிவ கட்டிடத்தில் ஆராதனைகள் நடத்த ஆரம்பித்தார். இந்நிலையில் காஞ்சிரக்கோட்டில் 1945 ஜோசப் வாச்சர் அவர்களுடைய வீட்டில் ஜபித்துக் கொண்டிருந்த போது தேவ ஆவியானவர், நீ இந்த கிராமத்தில் ஒரு ஜப வீட்டை கட்ட வேண்டும், உன்னை கொண்டு தேசம் அதிசயிக்கத்தக்க காரியங்களை செய்வேன் என பேசினார். பின்னர் ஆலயம் கட்ட நிலத்திற்காக ஜோசப் வாச்சரின் ஆலோசனைப்படி திரு பானுவேல் என்பவரை அணுகிய போது அவர் சந்தோஷமாக ஆலயத்திற்கு நிலம் தர உடன்பட்டார். பானுவேல் அவர்கள் காஞ்சிரக்கோடு தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள தன்னுடைய நிலத்தை காண்பித்த போது, இதுவல்ல, உமக்கு 3 வயது மகள் மரித்து போனால் அவளுடைய கல்லறை இருக்கும் இடத்தை கத்தர் காட்டுகிறார் என்றார். கத்தரின் சித்தப்படி ஆவியானவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் ஜப வீட்டினை துரிதமாக கட்டி முடித்தனர். இதுதான் இப்போது நாம் காண்கிற கிருபாசனம் தலைமை ஜப வீடு அமைந்துள்ள இடம். சாது ஐயா அவர்கள் கழுத்திலிருந்து கால் வரை உடலை மறைக்கும் நீல அங்கியை அணிந்து நீண்ட தாடியுடனும் வளர்ந்த தலைமுடியுடனும் மிகவும் எளிமையாக காட்சியளிப்பார். அந்த நாட்களில் சுமார் 3 வருடங்கள் யாருடனும் அதிகம் பேசவில்லை. உதடுகள் மட்டும் எப்போதும் தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கும். தனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எழுதி காட்டுவார் அல்லது செய்கை காட்டுவார். அதன் பிறகு தேவ தரிசனத்தோடு பல இடங்களில் சபைகளை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். சாது ஐயாவின் ஊழியங்கள் இந்தியாவின் பல மாநிலங்களில் வேகமாக பரவியதற்கு காரணம் தேவன் அவரை கொண்டு நடப்பித்த அற்புதங்களும் அடையாளங்களும் தான். அவைகளில் சிலவற்றை இந்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒருவரை பார்த்தவுடன் அவர் வாழ்க்கையின் அந்தரங்கங்களை தெளிவாக சொல்லிவிடுவார். அவர் ஒருமுறை சபை ஆராதனையின் போது ஒரு சகோதரி 5 பனை வெல்லங்களை காணிக்கையாக கொண்டு வந்திருந்தார். சாது அவைகளை அந்த சகோதரியிடமே திரும்ப கொடுத்ததோடு, முதலில் 7 மாதங்களாக நீ பகைத்து கொண்டிருக்கிற உன் சகோதரர்களோட ஒப்புரவாகி விட்டு வா, பின்னர் உன் காணிக்கையை செலுத்து என அனுப்பிவிட்டார். அது மட்டுமல்லாமல் சாது பலருடைய மரணங்களை முன்னறிவித்திருக்கிறார். ஒருமுறை காஞ்சிரக்கோடு வேதமணி வைத்தியரின் கடைசி மகளிடம் முந்திரி பழங்கள் பொறுக்கி வர சொல்லியிருக்கிறார். அவளும் சென்று 2 பழங்களை மட்டுமே பொறுக்கி வர, மகளே, நீ இன்னும் 2 வருடத்தில் மரித்து விடுவா என கூறியிருக்கிறார். அதுபோலவே அடுத்த வருடம் அவளுக்கு திருமணமாக, அதற்கு அடுத்த வருடத்தில் பிள்ளை பேற்றின் போது அவள் இறந்து விட்டாள். அது மட்டுமல்லாமல் குழந்தை இல்லாத எத்தனையோ தம்பதிகள் சாதுவிடம் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்று சென்றுள்ளனர். அந்த நாட்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருவனுக்கு நோய் முற்றினால் காஞ்சிரக்கோடு வைத்தியரிடம் கொண்டு செல்வார்கள். அந்நாட்களில் பல பிரபலமான வைத்தியர்கள் காஞ்சிரக்கோட்டில் இருந்தார்கள். காஞ்சிரக்கோடு வைத்தியர் கைவிட்டால் கல்லறை குழிக்குதான் கொண்டு போகணும் என்கிற வட்டார வழக்கு பழமொழி அங்கு பிரபலமாக இருந்தது. சாது ஐயாவை கொண்டு தேவன் பல பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்த போது அந்த பழமொழியை மாற்றி வைத்தியர்கள் கைவிட்டால் கிருபாசன் சபைக்கு கொண்டு போங்கள் என மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்களாம். ஆம், ஒருமுறை மரண தருவாயில் இருந்த ஒரு வாலிபனை வைத்தியரிடம் கொண்டு சென்ற போது வைத்தியர் அவனை பரிசோதித்து பார்த்துவிட்டு அவன் இறந்து விட்டதாக அறிவித்து விட்டார். அதை கேட்டதும் கதறி அழுத அவன் தாயை கண்டு சாது ஐயா மனம் உடைந்து போய் அவனுக்காக ஜெபிக்க மரித்தவன் உயிரோடு எழும்பினான். இன்னொரு முறை தெற்றை ஆசீர்வாதம் டீக்கனார் மகனுக்கு கழுத்தில் ஒரு வியாதி வர சாது ஐயாவிடம் ஜெபிக்க கொண்டு வந்தார்கள். சாது ஐயா ஜெபித்துவிட்டு, கழுத்தில் நோயிருந்த ஒரு மாட்டை வண்டியில் பூட்டி அடித்திருக்கிறாய், எனவேதான் உன் மகனுக்கு இவ்வியாதி வந்திருக்கிறது, எனவே வண்டியையும் மாட்டையும் விற்றுவிடு, மகனுக்கு சுகமாகும் என்று சொல்ல அவர் மாட்டையும் வண்டியையும் விற்றதும் மகன் பூரண சுகம் அடைந்திருக்கிறார். சாது ஐயா பணத்தை பொருட்படுத்தாமல் வாழ்ந்து வந்தவர். தன் பையில் பணத்தை வைத்துக் கொள்ளவே மாட்டார். ஒருமுறை வேர்க்கிளம்பியிலிருந்து அழகியமடம் செல்லும் பேருந்தில் ஏறினார். பேருந்து நடத்துனர் சாதுவிடம் பயணச்சீட்டுக்காக பணம் கேட்க, சாதுவோ, தம்பி, நான் சன்னியாசி, காசு பணம் தொடுவதில்லை என்றிருக்கிறார். நடத்துனருக்கு கோபம் வந்தது. பணமில்லாதவனுக்கு பேருந்தில் பயணம் எதற்கு என கூறி பேருந்திலிருந்து அவரை இறக்கி விட்டு விட்டார். சாது ஐயாவும் அமைதியாக இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அதன் பின் அந்த பேருந்து ஓடவே இல்லை.
ஓட்டுநரும் நடத்துனரும் எவ்வளவோ முயன்றும் பேருந்து ஓடவில்லை. பயணிகளில் ஒருவர், நீங்கள் அந்த சாதுவை இறக்கி விட்டதனால்தான் பேருந்து ஓடவில்லை என சொல்ல, அவர்களும் ஓடி சென்று சாது ஐயா அவர்களை மீண்டும் பேருந்தில் ஏற்றி உட்கார வைத்த பிறகே பேருந்து மறுபடியும் நகர்ந்தது. அது மட்டுமல்லாமல் ஊழியத்தில் சாது ஐயாவை பின்தொடர்ந்து அநேகம் பேர் சன்னியாசிய ஊழியத்திற்காக தங்களை ஒப்புவிக்க தொடங்கினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சன்னியாசிகளுக்கெல்லாம் முதல் சன்னியாசியாக சாது ஐயா தான் திகழ்ந்தார். சாது ஐயா தன்னுடைய ஊழியத்தை 1977 கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை என்ற பெயரில் அரசாங்கத்தில் பதிவு செய்தார். தேவ கிருபையை மட்டுமே நம்பி ஊழியம் செய்த சாது ஐயா அவர்கள் வெளிநாட்டு உதவிகளை அடியோடு மறுத்தார். ஒரு முறை வெளிநாட்டிலிருந்து ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் சாது ஐயாவின் பெயருக்கு 2000 ரூபாய் காசோலையை அனுப்பியது. சாது ஐயா அந்த பணத்துடன் 1 ரூபாயையும் சேர்த்து மீண்டும் அந்த நிறுவனத்துக்கே அனுப்பிவிட்டார். சிங்கத்திற்கு வயதானாலும் வீரியம் குறையாது என்பது போல வயதான நாட்களிலும் கம்பீரமாக தன் ஊழியத்தை தொடர்ந்தார். முதிர் வயதிலும் பனை ஓலைப்பாயில் படுத்து மண் தரையில் அமர்ந்து பல மணி நேரம் ஜபிப்பார். தினமும் இருட்டோடே எழுந்து வேதம் வாசித்து ஜபித்துவிட்டு தான் தன் அன்றாட ஊழியத்தை ஆரம்பிப்பார். 2000வது வருடம் ஐயாவின் 88வது வயதில் சில பலகீனங்கள் அவரை தாக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் சாது ஐயா ஊழியர் வர்க்கீஸ் அவர்களிடம், தேவன் என்னை ஆடி மாதத்துக்குள் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என தன் மரணத்தையே முன்னறிவித்திருக்கிறார். தேவ ஊழியர்கள் யோபுவும் வர்க்கீஸும் அவருக்கு உறுதுணையாக எப்போதும் கூடவே இருந்துள்ளனர். 2000வது வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை காஞ்சிரக்கோடு ஜெப வீட்டில் எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. முதல் 2 நாள் கூட்டங்களிலும் சாது ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. 3வது நாள் பகல் கூட்டத்தில் பங்கெடுத்துவிட்டு அன்றைக்கு திரும்பிய ஊழியர் யோபு அவர்களிடம் உபாகமம் 18:18 திரும்ப திரும்ப வாசிக்க சொல்லி கேட்டுக்கொண்டாராம். பின்னர் இரவு கூட்டத்திற்கு வெகு சீக்கிரமாகவே தயாராகி சென்ற அவர் ஜெபித்து கொண்டே அமர்ந்திருந்திருக்கிறார். அன்றைய கூட்டத்தில் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர் பாஸ்டர் தங்கச்சன் அவர்கள் 2 தேவ மனிதர்களின் அடக்க ஆராதனை குறித்து செய்தி கொடுக்க, எழுந்து செய்தியை பாதியில் நிறுத்த சொல்லிவிட்டு ஜனங்களை எழுப்பிவிட்டு ஒரு பாடலை பாடி ஜெபித்து கூட்டத்தை முடித்து வைத்திருக்கிறார். வியாதியஸ்தர்களுக்காகவும் ஜெபித்திருக்கிறார். அன்று இரவு சிறிதளவு கஞ்சி குடித்துவிட்டு படுக்க சென்றிருக்கிறார். பக்கத்து அறையில் ஊழியர்கள் யோபுவும் வர்க்கீஸும் தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இரவு 12:30 மணி அளவில் சாது ஐயா அவர்கள் இருவரையும் அழைத்தார். ஐயாவுக்கு மூச்சு திணறலும் வியர்வையும் அதிகமாக காணப்பட இருவரும் விசிறிக்கொண்டே முதுகையும் தடவி கொடுத்திருக்கிறார்கள். சாது இருவரிடமும் ஜெபிக்க சொல்ல இருவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது சாது ஐயா ஜெபிப்பதற்கு அமர்வது போல எழுந்து தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். ஐயா தூங்குகிறார் என எண்ணி இருவரும் ஐயா என அழைக்க பதிலில்லை. ஆம், சாது ஐயா தனது 88வது வயதில் தன் ஜீவனை தான் நேசித்த ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட்டார். அவருடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பிவிட்டது. சாது ஐயா நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு தன்னுடைய ஆவியை தேவனுடைய கரங்களில் நிரந்தரமாக ஒப்புக்கொடுத்து தன்னுடைய கண்களை மூடிவிட்டார். இருண்டு கிடந்த இந்தியாவில் சுவிசேஷ வெளிச்சத்தை சுமந்து கொண்டு மெழுகுவர்த்தியாய் உருகி கரைந்தவர் சாது இயேசுதாசன் ஐயா அவர்கள். வெறுங்காலோடு பல மைல்கள் நடந்து சுவிசேஷம் அறிவித்தவர். ஒரே அங்கியில் பல வருடங்களை கழித்தவர். உணவையும் உறக்கத்தையும் வெறுத்து உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ்ந்தவர். சாது ஐயா அவர்களின் தியாக வாழ்க்கையை விவரிப்பதற்கு வார்த்தைகள் போதாது. கிறிஸ்துவின் அடிசுவற்றை பின்பற்றி நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து சென்ற சாது ஐயா அவர்கள் ஒரு தியாக தீபம்.